ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, எலுமிச்சை பழம் எப்படி கொத்து கொத்து கொத்தா காய்க்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு மரம் தான் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி மொட்டுலாம் வருது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷத்தில் எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு மூட்டையாவது காய்ச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மரம் தான் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த ஒரு மரமே ஒரு மூட்டை காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போக முடியல, நிறைய இருக்குது பிஞ்சு. உள்ளே ஃபுல்லாக வெறும் முள்ளாக இருக்குது, முள் குத்துது, அதனால் உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாக அப்படியே அரை காயாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் போச்சுனாக்கா எல்லாம் முற்றிடும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 40 கிலோ பறிச்சு போய் போட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 20 கிலோ, அதுக்கு முன்னாடி ஒரு 20 கிலோ. எங்களுக்கு இது தாய் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டிலேருந்து கொடுக்குற மாதிரி தான் இது எங்களுக்கு அப்பப்போ காய்ச்சி கொடுக்குறது. இங்கே பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக பின்னாடியே முக்கும் வைக்குது. இந்த அளவுக்கு இது காய்க்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆட்டாம் புழுக்க, அப்புறம் மாட்டு சாணம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே அழகாக பள்ளம் வெட்டி அதில் போட்டு மண் போட்டு மூடிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளம் எடுத்து தடை மாதிரி எடுப்பார் ரவுண்டில். அந்த தடம் எடுத்து அது உள்ளார ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணமும் கலந்து அதை அப்படியே உடச்சி அதில் இது பண்ணி போட்டு மேலே மண் போட்டு மூடிடுவார். வருஷத்துக்கே ஒரு மூட்டைக்கு மேலே தான் காய்க்கும், வச்சு குறைஞ்சிலாம் காய்க்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூட்டைக்கு மேலேயே வரும். ஒரு 10,000 ரூபா தேத்தி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 10,000 ரூபாய்க்கு விற்றுவோம். அது இல்லாமல் சில்லறையில் பக்கத்தில் சொந்தக்காரங்க, அப்புறம் வேண்டியவங்க, அக்கா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு, கொழுந்தனாருக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யாருக்கும் கொடுக்காம இருக்க மாட்டோம், எல்லாருக்குமே கொடுப்போம். அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லதும் நடக்கும். அவ்வளோ தூரம் காய்ச்சி கொடுக்கும் எங்கள் மரம். இதனால தான் நாங்கள் கொஞ்ச நாள் சாப்பிடுவோம், நாங்களே பார்த்துக்கோங்களேன். இதால் தான் எங்களுக்கு சாப்பாடு. மரம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு குட்டியாக தெரியும், ஆனால் பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெரிய மரம் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும். வாங்க வெளியில் போய் நின்று பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரம் தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் மரம். அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட ஒரு காய் இல்லாமல் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. காய்க்க ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் மரத்தை பார்த்து எனக்கே பொறாமையாக இருக்கும். எல்லோரும் என்ன இவ்வளோ காய்க்குது இவ்வளோ காய்க்குதுன்னு கேட்பாங்க. எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் காரணம். எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்பப்போ மரத்தை கவனிச்சிக்கிட்டே இருப்பார். இது மட்டும் இல்லை, கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா, கொய்யா மரம் அதுக்கு மேலே. கொய்யா மரத்தை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.